ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் காஃபேக்ட்ரி பாலமுருகன் பேசுகிறேன். ஸோ எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம எங்கே வீடியோ போட வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஜான் கார்ஸ். ஸோ ஜான் கார்ஸ்னாலே ஃபுல்லாகவே லோ பட்ஜெட் தான். மாதத்துக்கு ஒரே ரிவ்யூ பண்ணுவோம். ஸோ போன மாதம் போட்டிருந்தோம், இதுக்கு முன்னாடி இப்போ இந்த மாதம் ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் 5 சீட்டர் 7 சீட்டர் 8 சீட்டர் 9 சீட்டர் தான் பார்க்க போகிறோம். 5 சீட்டு வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 65,000 பட்ஜெட்லேருந்தே இருக்குது. அதே மாதிரி 8 சீட்டு 9 சீட்டு வண்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,50,000 ரூபாய் பட்ஜெட்லேருந்தே இருக்குது. எல்லாமே லோ பட்ஜெட் தான். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே நெகோஷியல் ப்ரைஸ் தான். இவங்களை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டிக்கு பஞ்சமே இருக்காது. எல்லாமே பக்கா குவாலிட்டியோடு இருக்கும். லோக்கலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபைனான்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. ஜான் கார்ஸ் லொக்கேஷன் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா இந்த ஊர் பேர் கரெக்டாக சுண்டம்பட்டி அப்படிங்கிற ஊர். கிருஷ்ணகிரிலேருந்து சென்னை போகிற ஹைவேஸ்லேயே இருக்குது. நீங்கள் கிருஷ்ணகிரிலேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ சென்னை போகும்போது ரைட் சைடு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா எஸ்டி மேரி சர்ச் இருக்குது. அப்படியே ஆப்போசிட்டில் கரெக்டாக சுண்டம்பட்டி ஸ்டாப்பிங்கிலேருந்து ஒரு வாக்கிங் டிஸ்டன்ஸ்லேயே இருக்கும். ஸோ போகும்போது ரைட் சைடு நான் உங்களோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். கான்டாக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாமே கொடுத்துறேன். வீடியோலேயே உங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துறேன். ஸோ என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே லோ பட்ஜெட் வண்டிங்க தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன கார் இருக்குன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் என்னோட அப்டேட் வீடியோ கிடைக்கும். தேங்க்யூ. நாம் முதல்ல பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா டாட்டா இண்டிகோ ECS செடன் டைப் வண்டி. ஒரு 5 பேர் பார்த்திங்கன்னா கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு போகலாம். மைலேஜும் உங்களுக்கு 20 கிலோமீட்டர் மேலே மைலேஜ் கொடுக்கும். ஸோ நல்ல ஸ்பேஸ் உள்ள வண்டி. 2011 மாடல். இதுக்கு முன்னாடி 3 ஓனர் இருக்காங்க. 1,69,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN04 ஃபியூயல் டீசல். இன்சூரன்ஸ் லைவில் இல்லை. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 டயர் பார்த்தீங்கன்னா 40% 50% இருக்கும். ஒரு டயர் மட்டும் பார்த்தீங்கன்னா 10% இருக்கும். வண்டியோட இன்ஜின் கண்டிஷன் நல்லா இருக்குது. எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு 20 கிலோமீட்டர் மைலேஜ் குறையாது. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு நல்ல ஏற்ற காரு. வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி, பவர் ஸ்டேரிங், சீட் கவர் இருக்குது. ஆடியோ சிஸ்டம் எல்லாமே போட்டிருக்காங்க. ஸோ வண்டி நல்லாவே இருக்குது. உங்களுக்கு இன்ஜின் கண்டிஷன்லாம் சூப்பராக இருக்குது. வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 1,40,000 நெகோஷியல் ப்ரைஸ் தான். பேசி பண்ணிக்கலாம். வண்டியோட இன்டீரியர், எக்ஸ்டீரியர், என்ஜின் கண்டிஷன் எல்லாமே நல்லாயிருக்கு. அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா மஹேந்திரா ஸ்கார்பியோ 7 சீட் வண்டி. இந்த வண்டி பார்த்திங்கன்னா பியூர் ஓன் போர்டு வண்டி. அது நம்பர் பிளேட் பார்த்திங்கன்னா கோல்டன் கலரில் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் எல்லோ போர்டு கிடையாது. இது பியூர் ஒயிட் போர்டு வண்டி. CRDI என்ஜின், SLX வேரியண்ட்டு. 2006 மாடல். FC பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரண்டில் இல்லை. FC உங்களுக்கு கரண்டில் பண்ணி கொடுத்துருவாங்க. இதுக்கு முன்னாடி 3 ஓனர் இருக்காங்க. 1,65,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN09 ஃபியூயல் டீசல். இன்சூரன்ஸ் லைவில் இல்லை. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 30% இருக்கும். ஸோ 4 டயருமே பார்த்தீங்கன்னா அந்த அளவு தான் ஆவரேஜாக இருக்குது. வண்டியோட எக்ஸ்டீரியர் லுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. நல்லா ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க. இன்டீரியர், என்ஜின் கண்டிஷன் எல்லாமே நல்லாயிருக்கு. 13-14 கிலோமீட்டர் உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கும். வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி, பவர் ஸ்டேரிங், 4 பவர் விண்டோ இருக்குது. சென்ட்ரல் லாக் இருக்குது. ரிவர்ஸ் ஏசி இருக்குது. டிவி இருக்குது. சீட் கவர் போட்டிருக்காங்க. ஸோ வண்டியில் நல்ல ஆப்ஷன்ஸ் இருக்குது. வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 2,00,000 ரூபாய். நெகோஷியல் ப்ரைஸ் தான். பேசி பண்ணிக்கலாம். அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா டாட்டா நானோ CX வேரியண்ட்டு. 2010 மாடல். இதுக்கு முன்னாடி 2 ஓனர் இருக்காங்க. 67,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN69 ஃபியூயல் பெட்ரோல். இன்சூரன்ஸ் லைவில் இல்லை. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 4மே பார்த்திங்கன்னா பிராண்ட் நியூ, புதுசு. ஸோ டயர்ஸ் எல்லாம் அட்டகாசமாக இருக்குது. வேறு லெவலில் இருக்குது. வண்டியோட எக்ஸ்டீரியர், இன்டீரியர், என்ஜின் கண்டிஷன் எல்லாமே நல்லா இருக்குது. லோக்கல் யூஸுக்கு, ஓட்டி பழகிறதுக்கெலாம் நல்லா செட் ஆகிற வண்டி. வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி, சீட் கவர் போட்டிருக்காங்க. மற்றபடி எல்லாமே மேனுவல் டைப் தான். வண்டி நல்ல லுக்காகவே இருக்குது உங்களுக்கு. வண்டியோட ரேட்டு பார்த்திங்கன்னா 65,000 நெகோஷியல் ப்ரைஸ் தான். பேசி பண்ணிக்கலாம்.
அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஹூண்டாய் சாண்ட்ரோ. சின்ன ஃபேமிலிக்கு நல்லா செட் ஆகிற வண்டி. லாங் டிரைவுக்கும் உங்களுக்கு அருமையான வண்டி. 18 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். மெயின்டெனன்ஸ் செலவே வைக்காது. 2008 மாடல். இதுக்கு முன்னாடி 2 ஓனர் இருக்காங்க. வெறும் 63,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. TN02 ஃபியல் பெட்ரோல். இன்சூரன்ஸ் லைவில் இல்லை. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்டில் உள்ள ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ புதுசு. பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 80-90% இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் டயர் எல்லாமே புதுசு தான். ஸோ டயர்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் மாற்றவே தேவையில்லை. வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி, பவர் ஸ்டேரிங், 2 பவர் விண்டோ இருக்குது, சென்ட்ரல் லாக் இருக்குது, லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க, ரிவர்ஸ் கேமரா இருக்குது உங்களுக்கு. ஸோ வண்டியில் நல்ல ஆப்ஷன்ஸ் இருக்குது. வண்டியை பக்காவாக வச்சுருந்துருக்காங்க. வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 1,65,000. நெகோசியபிள் ப்ரைஸ் தான். பேசி பண்ணிக்கலாம். வண்டி கண்டிஷன் பக்காவாக இருக்குது. அடுத்து பார்க்க போகிற செடான் டைப் வண்டி பார்த்தீங்கன்னா ஹூண்டாய் வெர்னா. நல்ல லக்ஸரியான வண்டி. நல்ல ஸ்பேஸ் இருக்கும். 2010 மாடல். இதுக்கு முன்னாடி 3 ஓனர் இருக்காங்க. 1,25,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN09 ஃபியல் டீசல். இன்சூரன்ஸ் லைவில் இல்லை. வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் கம்ஃபர்டபுளாக போகலாம். நல்ல ஸ்பேஸ் இருக்கும். நல்ல லக்ஸரியான வண்டியும் கூட. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்டில் உள்ள ரெண்டும் பார்த்தீங்கன்னா 80% இருக்கும். பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 60% இருக்கும். ஸோ டயர்ஸ் எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குது. வண்டியோட என்ஜின் கண்டிஷன் சூப்பராக இருக்குது. வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி, பவர் ஸ்டேரிங், 4 பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் இருக்குது, லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோக்கல் ஆடியோ சிஸ்டம் இருக்குது. வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 1,65,000. நெகோசியபிள் ப்ரைஸ் தான். பேசி பண்ணிக்கலாம். மைலேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 18-20 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா 10 சீட்டு டொயோட்டா குவாலிஸ். 2002 மாடல். எஃப்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2024 வரைக்கும் இருக்குது. இதுக்கு முன்னாடி 3 ஓனர் இருக்காங்க. 1,95,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN04 ஃபியல் டீசல். இன்சூரன்ஸ் லைவில் இல்லை. மைலேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 12-13 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 80% இருக்கும். வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு போகலாம். வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி, பவர் ஸ்டேரிங், சீட் கவர் போட்டிருக்காங்க. ஆடியோ சிஸ்டம் எல்லாமே பக்காவாக இருக்குது. வண்டியோட என்ஜின் கண்டிஷன் உங்களுக்கு சூப்பராக இருக்குது. வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 1,50,000. நெகோசியபிள் ப்ரைஸ் தான். பேசி பண்ணிக்கலாம். அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா டாட்டா இண்டிகா விஸ்டா குவார்ட்டர் ஜெட் என்ஜின். 20 கிலோமீட்டர் உங்களுக்கு மைலேஜ் தாராளமாக கொடுக்கும். ஸோ எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு 20 கிலோமீட்டர் குறையவே குறையாது. 2010 மாடல். இதுக்கு முன்னாடி 3 ஓனர் இருக்காங்க. 1,97,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN01 ஃபியல் டீசல். இன்சூரன்ஸ் லைவில் இல்லை. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 4மே பார்த்தீங்கன்னா 90% இருக்கும். ஸோ டயர்ஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புது டயர் தான். வண்டியுமே நல்ல லுக்கில் இருக்குது. என்ஜின் கண்டிஷன்லாம் பயங்கரமாக இருக்குது. லாங் டிரைவுக்கு நீங்கள் நல்லா யூஸ் பண்ணலாம். மெயின்டெனன்ஸ் செலவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைக்காத ஒரு அருமையான வண்டி. வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி, பவர் ஸ்டேரிங், 2 பவர் விண்டோ இருக்குது, லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க. ஸோ ஆடியோ சிஸ்டம் எல்லாமே பக்காவாக இருக்குது. வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 1,40,000. நெகோசியபிள் ப்ரைஸ் தான். பேசி பண்ணிக்கலாம்.
அடுத்து பார்க்க போகிற பெரிய வண்டி பார்த்திங்கன்னா மாருதி ஈகோ வேன் 8 சீட் வண்டி. வண்டி பார்த்திங்கன்னா 2010 மாடல். இதுக்கு முன்னாடி 3 ஓனர் இருக்காங்க. 67,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஸோ ஒரு பெரிய ஃபேமிலிக்கு நல்லா செட் ஆகிற வண்டி. அதே மாதிரி பிஸ்னஸுக்கும் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஃபியல் பெட்ரோல் இன்சூரன்ஸ் லைவில் இல்லை. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 4மே பார்த்திங்கன்னா 80% இருக்கும். வண்டி மைலேஜும் உங்களுக்கு 18 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். ஸோ வண்டி பார்த்திங்கன்னா நல்ல கண்டிஷனில் இருக்குது. நீங்கள் எக்ஸ்டீரியர் லுக்கெல்லாம் பார்த்தாலே தெரியும். எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எல்லாமே நல்லா இருக்குது. வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா ஏசி சீட் கவர் போட்டிருக்காங்க. மற்றபடி எல்லாமே மேனுவல் டைப் தான். வண்டியோட ரேட்டு பார்த்திங்கன்னா 2,35,000 நெகோசல் ப்ரைஸ் தான். பேசி பண்ணிக்கலாம். வண்டி உங்களுக்கு நல்ல லுக்கில் இருக்குது. என்ஜின் கண்டிஷன் சூப்பராக இருக்குது. அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா எல்லோரும் வாங்கணும்னு நினைக்கிற வண்டி மாருதி ஸ்விஃப்ட் எல்டிஐ 2008 மாடல். இதுக்கு முன்னாடி 2 ஓனர் இருக்காங்க. 1,85,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. டிடிஐஎஸ் என்ஜின். ஸோ டிடிஐஎஸ் என்ஜினாலே உங்களுக்கு 20 கிலோமீட்டர் மைலேஜ் குறையாது. நல்ல மைலேஜ் கொடுக்கும். மெயின்டெனன்ஸ் எல்லாம் வைக்காது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாங் டிரைவுக்கு நல்லா செட் ஆகிற வண்டி. ஃபியல் டீசல் இன்சூரன்ஸ் லைவில் இல்லை. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 2 டயர் பார்த்திங்கன்னா பிராண்ட் நியூ புதுசு. 2 டயர் பார்த்திங்கன்னா ஒரு 30% இருக்கும். வண்டியோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் என்ஜின் கண்டிஷன் எல்லாமே நல்லா இருக்குது. வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் சீட் கவர் போட்டிருக்காங்க. ஸோ ஆடியோ சிஸ்டம் எல்லாமே இருக்குது. வண்டியோட ரேட்டு பார்த்திங்கன்னா 2,40,000 நெகோசல் ப்ரைஸ் தான். பேசி பண்ணிக்கலாம். அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா மாருதி 800 2002 மாடல். எஃப்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2027 வரைக்கும் இருக்குது. இதுக்கு முன்னாடி 2 ஓனர் இருக்காங்க. 90,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN 23. ஃபியல் பெட்ரோல் இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 2 டயர் பார்த்திங்கன்னா பிராண்ட் நியூ புதுசு. 2 பார்த்திங்கன்னா ஒரு 50% இருக்கும். ஸோ லோக்கல் யூஸுக்கும் ஓட்டி பழகிறதுக்கு நல்லா செட் ஆகிற வண்டி. என்ஜின் கண்டிஷன்லாம் உங்களுக்கு சூப்பராக இருக்குது. வண்டியோட ரேட்டு பார்த்திங்கன்னா 90,000 நெகோசல் ப்ரைஸ் தான். பேசி பண்ணிக்கலாம்.